ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 4வது மற்றும் 5வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன குருன் ஹத்வா ஹி மஹானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்தகாமாம்ஸ்து குருனிஹைவ புஞ்ஜீய போகான் ருதிர பிரதிக்தான். இந்த ஸ்லோகங்களின் விளக்கம். அப்பொழுது நம்மளோட அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொன்னாராம், மதுசூதனன், மது என்னும் அரக்கனை அழித்தவன் என்ற பெயர் கொண்ட கிருஷ்ணா, என்னுடைய மரியாதைக்குரியவர்களாக இருக்கும் பீஷ்மர், துரோணர் போன்ற பிரமுகமான வீரர்கள் இருக்கும் அந்த கௌரவப்படையை எப்படி என்னால் தாக்க முடியும்? அவர்களை நான் வழிபடலாமே ஒழிய அவளை என்னால் அழிக்கவே முடியாது கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறார். அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகிறார், இப்படி நம்மை விட வயதிலும் குணத்திலும் அனுபவத்திலும் முதியவர்களை, வயதானவர்களை, நம்மை விட அதிக ஞானத்தை பெற்றவர்களை தாக்கணும், அவர்களை அழிக்கணும் என்கிற அந்த ஒரு எண்ணமே தவறான எண்ணம் கிருஷ்ணா. அப்படி அந்த ஒரு எண்ணமே தவறாக இருக்கும்போது அந்த எண்ணம் என் மனதில் உதிக்கலாமா? அப்படி ஒரு பாவமான எண்ணத்திற்கு என்னோட மனதில் நான் இடம் கொடுக்கலாமா? இப்பேற்பட்டவர்களை, இப்பேற்பட்ட மகா ஞானிகளை, மகா வீரர்களை அழிப்பதை விட இந்த பூ உலகில் பிக்ஷை எடுத்து கூட பழைக்கலாம், அது கூட கொஞ்சம் புண்ணியம் தரும். ஆனால் இவர்களை அழிக்கணும் என்னும் அந்த எண்ணம் மனதில் வந்தால் கூட அதுவே ஒரு மகா பாவம் என்று அர்ஜுனன் கூறுகிறார். மேலும் நம்மளோட அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாராம், இவர்களை கொன்னால் ராஜ்யம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஆனால் சந்தோஷம் கிடைக்குமா கிருஷ்ணா என்று நம்ம அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தின் 4வது மற்றும் 5வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.